ஜெய் ஸ்ரீ ராம் ஜெயம். பொதுவாக ஒரு பழமொழி உண்டு, கல்யாணம் பண்ணிப்பாரு வீடு கட்டிப்பாரு அப்படின்னு வழக்கத்தில் சொல்லுவா. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய டாஸ்க், அது அச்சீவ் பண்ணால் பெரிய சக்ஸஸ் பண்ண மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒரு கோவில் கட்டுறதுன்றது இன்டு 10 10 வீடு கட்டுறதுக்கும் 10 கல்யாணம் பண்ணுறதுக்கும் சமமானது. ஏன்னா வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பார்த்துருப்போம், அதை விட இன்னும் நிறைய கல் ஸ்தபதி, சிற்பம் போடுற ஸ்தபதி, அந்த கோவிலுடைய கட்டட கலைகளை சொல்லக்கூடிய ஆட்கள், இன்னும் ஏராளமான பேர். அந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க கூட, சிலைக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க தனியாக இருப்பாங்க, ஜென்ரலாக பெயிண்ட் அடிக்க பண்ண முடியாது. ஆச்சாரி கூட கோவில் வேலைக்குன்னு தனியாக இருப்பாங்க. இப்படி எல்லாமே வந்து ரொம்ப அந்த வேலையில் தெரிஞ்சவங்க, அனுபவங்களை வச்சாதான் சிறப்பாக இருக்கும் இல்லையா? அப்படியே நம்ம ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயருடைய திருப்பணிக்கைங்கிற விபத்தில் குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியோடைய நுழைவு வாயில், என்ட்ரன்ஸ், நம்ம எல்லாம் சிம்மத்வாரம்னு சொல்லுவோம், உள்ள நுழையிறோம் இல்லையா, அந்த இடத்துலையும், அப்புறம் குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியோடைய மூலஸ்தானம், அப்புறம் குளத்துக்காக வெளியில் நம்ம குளத்துக்கு போகிற வழி, அப்புறம் ராமருடைய சன்னதி, அப்புறம் நவக்கிரக கோட்டைக்கு உள்ளே வரக்கூடிய வாசக்கால், அப்புறம் அங்கேருந்து யாகசாலைக்கு வடக்கு பக்கமாக வரக்கூடிய வாசக்கால், அதுக்கப்புறம் காஞ்சி காமாட்சி அம்பாளுடைய மூலஸ்தானம். இத்தனை தெய்வங்களுக்கும் வாசப்படி வைக்கணும். இப்போ பொதுவாக நம்ம வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம், தேக்கு மரம், வேங்கை மரம், இது போல் நிறைய மரங்கள் இருக்குது. அதை நம்ம எது சௌகரியமாக படுதோ அதை வச்சு வாசக்கால் பண்ணுவோம். ஆனால் கோவிலுக்கெல்லாம் கருங்கல்லையே வாசக்கால் அடிப்பாங்க. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்தந்த மெத்தேடில் நம்ம இப்போ நான் சொன்ன சுவாமிக்கெல்லாம் வாசக்கால் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அன்னபக்ஷி, அந்த அன்னபக்ஷி போய் மேலே கொடி மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது போல் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த வாசக்கால் மாதிரி அந்த கூம்பில் தெரியும், தாமரை இதழ் மாதிரிலாம் இருக்குது பாருங்கள், அது தெரியும். இது போல் தான் அந்த ஃபுல் செட் இருக்கும். கீழ்ப்படி, மேல்படி. அந்த மேல்படியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த தாமரை இதழ் இதெல்லாம் வரும். இது பாருங்கள், இது ஒரு பத்மம்னு சொல்லுவாங்க, இது ஒரு பூ டிசைன். இது வந்து ஒரு பூச்செடி வச்சு அது கொடி மலர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 7 கல் வாசப்படி பண்ணுறோம் இல்லையா, அதனால அந்த மாடல் வந்து ஒன்று ஒரு மாதிரி இருக்கட்டும். இன்னும் எல்லாம் ஒரே மாதிரி கொடுக்கலாம். அது சிலை செய்கிற அந்த ஸ்தபதிங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸி, சட்டுன்னு முடிச்சிடுவாங்க. நமக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்றும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறப்ப அவங்களுக்கும் வேலை அதிகம். நம்மளும் எல்லா வாசக்காலையும் பார்க்கலாம், இது வித்தியாசமாக இருக்குது, விதவிதமாக இருக்குதுன்னு நம்ம தத்ரூபமாக பார்க்கலாம். அடுத்து இது பார்த்தோம்னா தாமரை முட்டு, அந்த தாமரை முட்டில் வச்சு பண்ணியிருப்பாங்க. எல்லாமே கருங்கல் தான், அந்த அமைப்பு கொண்டு வருவாங்க செதுக்கி. இதிலே வந்து நாகபந்தம்னு சொல்லி பாம்பு வர மாதிரி பண்ணுவாங்க, 2 பாம்பு பின்னிட்டு இருக்க மாதிரி. நிறைய மெத்தேட் இருக்கு. இப்படி பெரிய வாசக்கால் 10க்கு 10 அடி உயரம், 8 அடி அகலத்தில் 4 செட்டு. அதாவது ஆஞ்சநேயர் நுழைவு ஒன்று, குளம் வாசப்படி ஒன்று, நவக்கிரக வாசப்படி ஒன்று, யாகசாலை வாசப்படி ஒன்று, அப்புறம் 7 அடி உயரம், 4 அடி அகலம், இல்லை 5 அடி அகலம். இதில் வந்து ஆஞ்சநேயர், ராமர், காமாட்சி, இப்படி 7 செட்டு இது பண்ண போகிறோம். இது மரத்தில் பண்ணாலே எவ்வளோ செலவாகும், கல்லில் பண்ணால் இன்னும் அதுக்கு ஈக்குவலாக தான் ஆகும். ஆக இது வந்து விருப்பம் இருக்கவங்க, நம்மளுடைய குடும்ப ஞாபகார்த்தமாக ஒரு வாசப்படி செட்டு நம்ம கோவிலுக்கு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம அதுக்குண்டான தகவல்லாம் கொடுக்குறோம். ரொம்ப விசேஷம் இல்லையா? வாசக்காலை நம்ம வாசக்கால் தாண்டி தானே கோவிலை சுவாமியை தரிசனம் பண்ண முடியும், நம்மளை தாண்டி தான் தரிசனம் பண்ண முடியும்னு வாசக்கால் சொல்லும். அதுபோல் அது நம்ம ஒரு பிராப்தத்தில் கலந்துக்கிறோம், நம்மளுடைய ஞாபகார்த்தம், நம்ம குடும்ப ஞாபகார்த்தம், அல்லது நம்ம பெரியவங்க யாருன்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி, நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாதவங்க, நம்ம குருநாதர், சொந்தக்காரங்க, முக்கியமானவங்க, அவங்க ஞாபகார்த்தமாக கூட, நினைவு சின்னமாக கூட இதை நம்ம கொடுக்கலாம் சன்னதிக்கு. அந்த மாதிரி நமக்கு அந்த பிராப்தம் கிடைக்கணும்னு விருப்பப்படுறவங்க, அந்த எண்ணம் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம அதுக்குண்டான தகவலை தரோம். மொத்தமே வந்து கருங்கல் வாசப்படி 7 செட்டு தான் இருக்குது. அதனால் எவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த 7 ஃபேமிலிக்கு மட்டும்தான் இந்த ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது.
அதனால் சுவாமி அருளால் எல்லாருக்கும் எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம் ஜெயம்.